இதெல்லாம் பற்றி நிறைய இந்த ஹேஷியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? என்னப்பா இந்த விஜய் இப்போதான் வந்திருக்கிறாரு, இவரு கூடலாம் யார் வரப்போறா, அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அப்படி இப்படின்ட்டு நம்மளை பற்றி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுனா நமக்கு புதுசா என்ன? 30 வருஷமா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா மக்கள் கரெக்டா நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. எப்படி? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாங்கல்ல. அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுத்து உள்ளன்போடு அள்ளி நம்மளை அரவணைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்மளை நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி இப்ப அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா? இதென்ன முதல்வன் படமா? ஒரே நாள் நம்ம இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் a process, right? It is a process. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு.